பிஜிடிஆர்பி பார்ட் ஏ கொஸ்டின். பொறுத்துக. வீசு தென்றல் வினைத்தொகை, நன்மொழி உம்மைத்தொகை, அண்ணன் தம்பி பண்புத்தொகை, சாரைப்பாம்பு இருபெயரெட்டு பண்புத்தொகை. இல்நுழை கதிர் என்னும் சொல்லின் பொருளினை தேர்ந்தெடுக்க. இல்லத்துள் நுழையும் கதிரவனின் ஒளிக்கற்றை. வானம் வசப்படும் என்ற பிரபஞ்சனின் படைப்பு வரலாற்று புதினம். நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று அளித்த உணவாக சிறுபாணற்றுப்படை குறிப்பிடும் உணவு குழல் மீன் கறி. அரசனின் கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணையை பாடுவது பாடான் திணை. மாறன் தன் நண்பன் இனியனிடம் இந்த மாறன் ஒரு நாளும் நேரம் தவறமாட்டான் என்று கூறுவது இடவழுஅமதி. இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் என்னும் உரிப்பொருளுக்குரிய திணை நெய்தல். கொற்கையின் அரணாகவும் புலவராகவும் இருந்தவர் நெடுஞ்செழியன். உந்துவலி கிளர்ந்த ஊழி ஊழியும் சென்னி சுடரிய ஊழியும் பணியொடு. இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள பண்புத்தொகையை சொல்லை தேர்க. சென்னி. கோவலன் கண்ணகி கதையை கூறி அடிகள் நீரே அருளுக என்றவர் சீத்தலை சாத்தனார். ஏற்பாடு என்பது ஞாயிறு மறையும் நேரம். அகவற்பாவுக்கு பொருந்தாத நூலை தேர்க. நாலடியார். கண்ணிற்கு காட்சி தராமல் அரியவனாய் இருக்கும் மலரை தேர்க. பலாமலர். பொறுத்துக. காலக்கணிதம் கண்ணதாசன். மேகம் நாகூர்குமை. காசிகாண்டம் அதிவீரராம பாண்டியன். பரிபாடல் கீரந்தையார். இலையின் பெயரை குறிக்காத சொல்லை தேர்ந்தெடுக்க. கலை. கூற்று. வலிமையை நிலைநாட்ட நடைபெற்ற போரில் வெற்றி பெற்ற அரசர் தும்பை பூவை சூடி மகிழ்வர். வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட பகையரசர்கள் இருவர் தத்தம் வலிமையை நிலைநாட்ட வாகை பூவை சூடி மகிழ்வர். கூற்று சரி. கூற்று 2 தவறு. உனக்கு படிக்க தெரியாது என்ற நூல் யாரை மையப்படுத்தி எழுதப்பட்டுள்ளது? கமலலாயன். பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி. விண்ணிடை மொழிந்த மாற்றம் மீனவன் கேட்டுவானோர். மீனவன். கோபல்லபுரத்து மக்கள் என்ற புதினம் இந்திய விடுதலை போராட்டத்தை பின்னணியாக கொண்டது. கால வலுமதியை தேர்க. அமைச்சர் நாளை விழாவிற்கு வருகிறார். எதிர்மறை தொழிற்பெயர் நடவாமை. வடமொழி கதையை தழுவி எழுதப்பட்ட நூல் சீவக சிந்தாமணி. ஆசிரியப்பா ஏகாரத்தில் முடிவது சிறப்பு. 2 அடி முதல் 12 அடி வரை அமைவது ஆசிரியப்பா ஆகும். கூற்று சரி. கூற்று 2 தவறு. கலைஞர் எனும் சிறப்பு பெயர் மு. கருணாநிதிக்கு வழங்கப்பட்ட விழா தூக்குமேடை நாடக பாராட்டு விழா. பொதுமொழியை தேர்க. வேங்கை. பாவலரால் பாடப்பட்ட தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த நூல் திருக்குறள் மெய்ப்பொருளுரை. வேம்பு ஆமணக்கு இவற்றை குறிக்கும் சொல் முத்து. சங்ககால பெண்களைப் போலவே இக்கால பெண்களும் கல்வி கற்று தம் வாழ்க்கையை தாமே அமைத்து கொள்ளும் உரிமையை பெற வேண்டும் என்றவர் திருவிக. விருந்தே புதுமை என்றவர் தொல்காப்பியர். தீண்டாமைக்கு எதிராக நாசிக் கோயில் நுழைவுப் போராட்டத்தை நடத்தியவர் பாரதிதாசன். நன்றி.